பசங்க நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. 9 மணிக்கு 9:30 மணிக்கு 10 மணிக்குன்னு எழுந்திருப்பீங்க. நீங்கள் மாறும். சரி, நான் என்ன நீங்கள் லஞ்ச் செய்யலாம் சொல்லு. லெமன் சாதம் பண்ணிடலாம். குடமிளகா கத்திரிக்காய் தொக்கு அதுவும் சேர்த்து பண்ணிடலாம். அப்புறம் காராமணி ஊற வச்சுருக்கேன், சுண்டல் பண்ணி கொடுத்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்க நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. மிக்கி பார்த்தீங்கன்னா 9th போகிறாரு. தேவானி வந்து 12th போகிறாங்க, +2 போகிறாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் நீங்களே. இது பாருங்க, எழுந்து காலையிலே இது ஃப்ரெஷ் ஆகிட்டாரு. மணி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கரெக்டாக 6:40. எப்போவுமே வந்து லேட்டாக எழுந்திருப்பீங்க. 9 மணிக்கு 9:30 மணிக்கு 10 மணிக்குன்னு எழுந்திருப்பீங்க. நீங்கள் மாறிடுவீங்க. கண்ணு சொக்க போது ஸ்கூலில் போய் தூங்க போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கீங்க, சூப்பராக. ஏன்னா வெயிலில் கருகன்னு ஆகிடுவேன்னு பார்த்தேன். இந்த விளையாட்டில் நல்ல வெளுப்பாக தான் இருக்க. என் கலர் என்ன விட்டு போகாது. ஆஹா, ஆமாம். அவங்க அக்கா எங்க கூட பிறந்த அக்கா குளிக்க போயிருக்கு. அப்பா, உலக மகா அதிசயம். காலையிலே குளிக்கிறாங்களா? அது குளிக்காது, ஸ்கூலில் வந்து காலையிலே குளிக்கும். அது குளிக்காதா? ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? சரி, நான் என்ன நீங்கள் லஞ்ச் செய்யலாம் சொல்லு. என்ன காய்கறிமா இருக்கு? லெமன் இருக்கு, குடமிளகா இருக்கு, அப்போ லெமன் சாதம் செஞ்சுட்டு அப்புறம் கத்திரிக்காய் இருக்கு. லெமன் சாதம் செஞ்சுட்டு குடமிளகா கத்திரிக்காய் போட்டு தொக்கு பண்ணுமா? சரி, ஓகே, பண்ணிடுவோம். மிக்கி சொன்ன மாதிரி இன்னைக்கு லெமன் சாதம் பண்ணிடலாம். குடமிளகா கத்திரிக்காய் தொக்கு அதுவும் சேர்த்து பண்ணிடலாம். அப்புறம் காராமணி ஊற வச்சுருக்கேன், சுண்டல் பண்ணி கொடுத்துருவோம். வந்து புது ட்ரெஸ் போட்டு போகிறாங்க. தேவனி புது பேகு, விக்கி புது வாட்டர் பாட்டிலு. ஆனால் பேக் பார்த்திங்கன்னா தேவனி லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண பேக் தான். தேவனி வந்து விக்கிக்கு கொடுத்துட்டா. தேவனி ஸ்பெஷலாக பேக் வாங்கிட்டாங்க. சைக்கிள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் சூப்பராக சரி பண்ணியாச்சு. ஸோ அதில் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டே. வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ஸ்கூல் வரைக்கும் போக மாட்டாங்க. இன்னைக்கு சைக்கிளையே நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, ஈஸியாக. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பசங்க வந்து ஈஸியாக வந்து நேராக ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நான் ஃபஸ்ட் வாட்டி அனுப்புகிறேன் இல்லையா, அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோசை தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து காராமணி நைட்டே ஊற வச்சுட்டேன். காராமணி வந்து சுண்டல் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அம்மா குளிச்சுட்டு வந்துட்டியா? 5 மணிக்கெலாம் ஏன்ட்டேன். 5 மணிக்கெலாம் எழுந்துட்டு ஸ்கூலில் போய் தூங்கி வழியாது. மாட்டேன். விக்கியே சொல்லுங்க. விக்கி நீ குளிக்கலையா? போ, மணி ஆகுது. நான் புக்ஸ் எடுத்து வச்சிட்டிங்களா? புது பேகு. என்னது இது? எப்போ வாங்கினேன்? என் ஃப்ரெண்டு கொடுத்தது. உன்னுடைய கிஃப்டா? பர்த்டே கிஃப்டா? இது நான் வாங்கினது. விக்கி பாருங்கள், விக்கியோட பேகு, தேவனியோட லாஸ்ட் இயர் பேகு. என்ன பண்ணும் இதா? நெருப்பில் வைமா, காணல. பண்ணிட்டியா?
விக்கி தான் சொன்னான். என்ன சொன்னான்? லெமன் ரைஸ் பண்ணிட்டு ஆ குடமிளகா தொக்கு குடமிளகா கத்திரிக்காய் தொக்கு பண்ணிட்டு சொல்லிட்டான். ம் நைட்டே வந்து நான் காரம் பண்ணி ஊற வச்சேன். சுண்டல் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. ம் அதான் இப்போ காலை டிஃபன் வந்து தோசை. ம் சட்னி எதுவும் செய்யலாமா? செய்யறல தொக்கு ஆ செய்யலாம். அப்படியே சாப்பிடலாம். அப்படி சாப்பிடுவோம். காலையிலே வந்துட்டார் விக்கியோட ஃப்ரெண்டு, விக்கியோட கிளாஸ்மேட்டு, விக்கியோட டியர்ஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாம் இவர் தான். வீட்டு பக்கத்துலேயே இருக்காரு. பாத்தியா புகழேந்தி? பார்த்தேனே, அவன் பேசிட்டான் போயிருந்தேன். சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு போட வேண்டியதா பாக்கி. காரம் கம்மியாகவே போடுறேன். குடமிளகா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் பொடி காரமணி தானே இது? ஆமாம் காராமணி. ஒரு சின்ன மாற்றங்க. லெமன் ரைஸ் தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழஞ்சி போச்சு. தயிர் சாதம் பண்ண போகிறேன். விக்கிக்கு வந்து ஸ்பைனல் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அவருக்கு தெரியாது. அவருக்கு லெமன் ரைஸ் சொல்லிட்டு எதிர்பார்த்து எனக்கு பிடிச்சது தயிர் சாதம் குடமிளகா கத்திரிக்காய் நல்லா தானே இருக்கும். இருந்தாலும் விக்கி வந்து ஏமாந்துட்டான். சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ குழஞ்சி போச்சு. கொஞ்ச நேரம் ஆனாலும் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா டக்குன்னு குழஞ்சிருது. பாவம் விக்கி லெமன் ரைஸ் எதிர்பார்த்தாரு. தயிர் சாதம் வந்துருச்சு. வரமாமா, நீ எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டேவே தயிர் சாதம் போது தான் கொஞ்சம் பிரியாணி தருவான்னு நினச்சி பார்த்தியோ? லெமன் சாதம் போது கிடைக்குதேன்னு சந்தோஷப்பட்டேன். ஓவர், லஞ்ச் ஓவர், ஸ்நாக்ஸ் ஓவர். அதான் பசங்க சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்க, லஞ்சும் ஓவர், ஸ்நாக்ஸும் ஓவர். ஓகே, கெட் ரெடி டு ஸ்கூல். வந்துக்க ஸ்பூனு. விக்கி ஸ்பூன் எடுத்து கூட. பாய்மா. தண்ணி பாட்டில் எடுத்துட்டீங்களா?
லஞ்ச் எடுத்துறீங்களா? ஓகே, பார்த்து போங்கண்ணா. பாய். பாய் பாய்.